Hi students, welcome back to learning journey. ஆக்சுவலாக நேற்று நம்ம என்ன பார்த்தோம் கிராமரில், அதாவது நமக்கு முன்னால் இருக்கிற ஒருத்தர் அதை எப்படி நம்ம ரொம்ப நேரம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். நேற்றைய தொடுதில் நமக்கு முன்னாடி இருக்கிற நிறைய பேர் அதுக்கும் யூன்னு தான் சொல்லுவோம், YOU. இங்கிலீஷில் அந்த ஒரு வேர்டு தான், பட் தமிழில் தான் அந்த வித்தியாசங்கள். நீ அப்படின்னாலும் யூ தான், நீங்கள் அந்த நீங்கள்னாலும் யூ தான். அது நேற்று சொல்லி கொடுத்தேன். சரி, இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒருத்தர்கிட்டையோ நிறைய பேர்கிட்டையோ யாரை பற்றி கேட்குறோம், அதோ அந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள், அவங்கள பற்றி கேட்கணும். சரியா? என்ன அவங்களாம் எவ்வளோ நேரமாக விளையாடிட்டுருக்காங்க, ரொம்ப நேரமாக விளையாடிட்டுருக்காங்க போல் இருக்குது. எவ்வளோ மணி நேரம் விளையாடிட்டுருக்காங்க அப்படின்னா ஹவு மெனி ஹவர்ஸ்ன்னு சொல்லலாம். எவ்வளோ நேரமாக விளையாடிட்டுருக்காங்கன்னா ஹவு லாங் டைம். அது வந்து பொதுவான ஒரு வார்த்தை. அது வந்து குறிப்பிட்ட டைமுன்னு சொல்கிறத விட பொதுவான ஒரு வார்த்தையை தான் கேட்குறோம். இன்னும் இவ்வளோ நேரமாக விளையாடுறாங்க, எவ்வளோ நேரமாக விளையாடுங்க, அந்த மாதிரி அது ரொம்ப நீளமான டைமை எடுத்துக்கிறத வச்சு சொல்கிறோம். ஆனால் எத்தனை மணி நேரம் ஆகுங்கிறப்ப குறிப்பிட்ட அந்த டைம் கால்குலேஷனை மென்ஷன் பண்ணுறோம். இது எப்படின்னு கேட்கலாம், எப்படின்னு சொல்லலாம், எப்படின்னு சொல்லித்தரேன். அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தர்கிட்டையோ நிறைய பேர்கிட்டையோ அங்கே 5-6 பேர் கிரிக்கெட் விளையாடிட்டுருக்காங்க. அவங்க எவ்வளோ நேரமாக விளையாடிட்டுருக்காங்க, எனக்கு தலைவலியே தீர மாட்டேங்குது, எவ்வளோ நேரமாக விளையாடிட்டுருக்காங்க இவங்க, இப்படியே தான் விளையாடிட்டுருப்பாங்களா, என் தலைவலியே தீராதா, இவங்க விளையாட்டியே நிறுத்த மாட்டாங்களே, ஓன்னு கத்திட்டுருக்காங்க. எவ்வளோ நேரமாக விளையாடிட்டுருக்காங்க, எவ்வளோ நேரமாக விளையாடிட்டுருக்காங்க இவங்க. நான் தூங்கி இப்போ தான் எந்திரிச்சோடனே தலைவலி, அப்போ நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப கூட விளையாடிட்டுருப்பாங்க போல் இருக்கு. எவ்வளோ நேரமாக விளையாடிட்டுருக்காங்க, எவ்வளோ நேரமாக விளையாடிட்டுருக்காங்க. கொஷின்னு, எவ்வளோ நேரமாக விளையாடிட்டுருக்காங்க இவங்க. ஹவு லாங் டைம் have they been, they have been வரும். how long time have they been playing cricket, எவ்வளோ நேரமாக விளையாடிட்டுருக்காங்க. அதுக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தரும் நிறைய பேரும் சொல்கிறாங்க, அவங்களா they have been playing for 2 hours, 2 மணி நேரமாக விளையாடிட்டுருக்காங்க, இல்லை காலையிலேருந்து விளையாடிட்டுருக்காங்க. they have been playing கிரிக்கெட் சின்ஸ் மார்னிங். பல்லு விளக்கி காப்பி குடிச்சோன்னு ஓடிடுறது. அம்மா இங்கேருந்து கற்றுவாங்க, டிஃபன் சாப்பிட வாடா. ஆனால் விளையாடுற மும்மரத்தில் நான் கூட சின்ன வயசுலலாம் எங்கள் அப்பா வந்து சாப்பிட கூப்பிடுவார். ஆனால் எனக்கு பசியே தெரியாது, விளையாட்டு தானே முக்கியம். இப்போ எல்லாருக்குமே அதுதானே. சரி, இதை புரிஞ்சுதுங்களா? எவ்வளோ நேரமாக விளையாடிட்டுருக்காங்க இவங்க. How long time have they been playing cricket? இல்லை எவ்வளோ மணி நேரம் விளையாடிட்டுருக்காங்க. How many hours have they been playing? அதுக்கு ஆன்சர், காலையிலேருந்து அவங்க விளையாடிட்டுருக்காங்க. They have been playing since morning. ஃப்ரம்ங்கிறதுக்கு பதில் சின்ஸ்ன்னு யூஸ் பண்ணலாம். காலையில் இருந்து, அந்த இருந்துங்கிறது ஃப்ரம்க்கு பதில் சின்ஸ்ன்னு யூஸ் பண்ணலாம். அவங்க 2 மணி நேரமாக விளையாடிட்டுருக்காங்க. They have been playing cricket for 2 hours. புரிஞ்சுதுங்களா? ட்ரை பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.